إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலில் உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கின்றான். உடலில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் மனிதன். இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அவன் சடலம். நம்முடைய உடலில் இருந்து உயிர் கண்டிப்பாக ஒரு நாள் பிரித்தெடுக்கப்படும், நம்மை விட்டு பிரிந்து செல்லும் என்பதை நாம் ஒரு கட்டத்திலும் மறந்துவிடக்கூடாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ நபர்களுடைய உயிர் பிரிந்து அவர்கள் இறைவனை நோக்கி சென்று விட்டார்கள். நம்முடைய உறவினர்களாக இருந்தார்கள். நம்முடைய தாயாக, நம்முடைய தந்தையாக, நம்முடைய கணவனாக, நம்முடைய மனைவியாக நம்மோடு வாழ்ந்தவர்கள்
நம்மோடு உறவு பாராட்டியவர்கள், நம்மோடு சிரித்து பேசி மகிழ்ந்தவர்கள், நம்முடைய எல்லா விதமான துக்க சந்தோஷ நிகழ்வுகளில் பங்கெடுத்தவர்கள், அவர்களுடைய உயிர் பிரிந்த காரணத்தினால் இன்று நம்மோடு அவர்கள் இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள பத்தி பேசுவோம், மதிப்பு. உயிர் போயிட்டு வைங்களேன், உயிர் போன உடனே மதிப்பு குறைஞ்சிடும். உயிரோடு இருக்கும் வரைக்கும் வாப்பான்னு சொல்லியிருப்பாங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் உம்மான்னு அழைச்சிருப்போம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாமா மச்சான் என்று அழைத்திருப்போம். அவருடைய உடலிலிருந்து உயிர் சென்று விட்டது என்றால் அடுத்த கடமை அந்த உறவுகள் இல்லை. ஜனாசா வாப்பா தான், வாப்பாக்கு எப்போ தொழுக அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஜனாசா தொழுக. ஜனாசாவை எப்போ அடக்கம் பண்றோம்? இந்த நேரத்தில் ஜனாசாவை கொண்டு செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய நிலை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நாம் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை மறந்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்கிறோம். ஆட்டோ என்ன, அழிச்சாட்டியங்கள் என்ன, தீமைகளில் மூழ்குவது என்ன, ஏராளமான பாவங்களில் மூழ்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரிய இருக்கிறது என்பதை மறந்ததினால்தான். எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயிரை பத்தி நாம் என்னைக்கா சிந்திச்சு பார்த்தோமா? உயிர், இந்த உயிரை பத்தி நம்ம சிந்திக்கிறது கூட இல்லை, அது இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது குறித்து இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உயிரை பற்றி, உடலில் இருக்கக்கூடிய உயிரை பற்றி இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 85வது வசனத்துல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியிடத்தில் இந்த உயிரை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உயிரை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். உயிரை குறித்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உம்மிடத்தில் உயிரை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன பதில்? அல்லாஹ் சொல்றான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் எனது இறைவனின் கட்டளையில் உள்ளதாகும். இந்த உயிர் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, இந்த உயிர் குறித்து உங்களுக்கு குறைவான அளவே கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரை பத்தி உங்களால் செய்ய முடியாது, மிக தெளிவாக துல்லியமாக சொல்லிவிட முடியாது. குறைவான அறிவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று நபியே நீர் கூறுகிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உடல் இருக்குல்ல, உடல்ல இதயம் எங்க இருக்குன்னு சொல்லிடுவான் மனுஷன், மூளை எங்க இருக்குன்னு சொல்லிடுவான், சில உறுப்புகள் எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்க இருக்கு? எத்தனையோ அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான், விஞ்ஞானத்துடைய உச்சில போய் நிற்கிறான். ஆனால் உடலில் உயிர் எங்க இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுன்னு அல்லாஹ். அது பற்றி அறிவு உங்கள்கிட்ட கிடையாது. சரி, இந்த உடலில் இருந்து உயிர் வெளியேறுகிறது, இதையாவது தடுக்க முடியுமா? உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப அந்த உடலில் இருந்து உயிர் வெளியேறுகிறது, அதையாவது உங்களை தடுக்க முடியுமா? எவ்வளவு செலவழிச்சாலும் சரி, கோடி கணக்க கொட்டினாலும் சரி, எப்படியாவது காப்பாத்துங்க நாம சொல்லுவோம். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இதற்கு மேல் எங்களால் முடியாது, படைத்தவனிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள். எல்லா எஃபெக்டை நாங்க போட்டுட்டோம், என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். உயிரை உடலிலிருந்து வெளியேறுவதை எங்களால் தடுக்க முடியாது. அவருடைய நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல, முடியுமா? முடியவே முடியாதுங்க.
அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கியாமால அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் நாம் அவ்வப்போது மனதில் ஆழமாக பதிய வைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கவே வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், கல்லா, அவ்வாறு இல்லை. இதா பலகத்தி தராக்கிய வகீல மன்ராக் வவன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமயிதினில் மஸாக். ஒவ்வொரு வசனமும் இடி மாதிரி கேட்கிறான் அல்லாஹ், இடி மாதிரி உழுது. வசனத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா தொண்டை குழியை வந்து அடையும். உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது சக்ராத் ஹால், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிஞ்சிடும், மூச்சு மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு, அஜல் முடிய போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இதை நாம் மறந்துடக்கூடாது, எப்பவுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நிரந்தரமா வாழ்ந்துட போறோமா? தடகாத்திரம் குறைஞ்சிடும், ரோமங்கள் நரைத்து விடும், தோள்கள் சுருங்கிவிடும், ஆட்டம் குறைஞ்சிடும், எல்லாம் தளர்ச்சியாய் வந்து நிற்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இப்படி சில பேருக்கு அல்லாஹ் தள்ளாத வயது வரைக்கும் கொண்டு போவான். அவன் நாடினால் எப்ப வேண்டுமானும் எடுப்பான். 30 வயசுலேயும் உயிர் போவோம், 20 வயசுலேயும் உயிர் போவோம், 10 வயசுலேயும் உயிர் போவோம், பிறந்த உடனே கூட அல்லாஹ் உயிர் எடுத்துருவான். அல்லது பிறந்து பல ஆண்டுகள் 100 வருடங்கள் கூட வாழ வைப்பான். ஆனால் கன்ஃபார்ம்டு உயிர் தொண்டைக்குழி அடையும். அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், உயிர் தொண்டைக்குழி அடையும் பொழுது மந்திரிப்பவன் யார் என்று அவனிடம் கேட்கப்படும். கூப்பிடு, எதுக்கெல்லாமோ என்னென்ன முயற்சிலாம் பண்ணல, எப்படி இல்லாம பாடுபட்டல, இப்போ உன்னுடைய ரூஹ், உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலை விட்டு வெளியேற இருக்கிறது, இப்ப அழ அப்படிங்கிற அல்லாஹ். இப்ப கூப்பிடு, உலகத்துல யாரை வேணாலும் கூப்பிடு, மந்திரிப்பவனை கூட கூப்பிடு, சொல்லுவான் அல்லாஹ். அப்பதான் அந்த மனிதன் விளங்கிக் கொள்வான். என்று கேட்கப்படும் போது அது பிரிவுதான் என்று அவன் உறுதியாக அறிந்து கொள்வான். ஒரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் போது அன்றைய தினம் உங்களுடைய மீளுதல் இறைவனிடமே உள்ளது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். என்ன பார்க்கிறோம்? மரணத்தை யாரும் ஜெயிக்கவே முடியாதுங்க. உயிர் நம்முடைய உடலிருந்து பிரிவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உயிர் குறித்து இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக பாடம் நடத்துகிறது. எந்த ஜீனியஸ் போய் கேளுங்களேன், உடலிருந்து உயிர் எப்படி பிரிவதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா அது பற்றி நான் அல்லாஹ் எவனுக்கு கொடுக்கல, குறைவா தான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். உயிரை பற்றி அழகான புரிதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். உடலிலிருந்து உயிர் எப்படி பிரித்தெடுக்கப்படும் என்பதை திருமறை குர்ஆன் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. உயிர் சம்பந்தமா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வழங்கிக்கணும். அல்லாஹ் தான் உயிரை கொடுப்பான், அல்லாஹ் தான் உயிரை எடுப்பான். இந்த உடல்ல உயிர் இருக்குல்ல, உயிரை கொடுத்தது அல்லாஹ், உயிரை எடுப்பது அல்லாஹ். அதனால தான் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மண்ணிடத்தில் வாதம் புரிவாங்க. புரியும் போது என்ன சொல்லுவாங்க? என் இறைவன் உயிரை கொடுப்பான், என் இறைவன் உயிரை எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருக்கும், அதுக்கு உயிரை கொடுப்பான். உயிரை இருக்கும், அதை உயிரை எடுத்துருவான். இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் பேச பல இடங்களை சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம் 95வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ முஹ்ரிஜுல் மையித்தி மினல் ஹய்ய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான், உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துபவன் அவன்தான். ஸாலிகுமுல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். தெளிவாக அடிக்கிறான். உயிரை கொடுப்பது, உயிரை எடுப்பது, உயிர் உள்ளதிலிருந்து உயிரை எடுப்பது, உயிரற்றதற்கு உயிரை கொடுப்பது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உயிர் சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு ஒரு அழகிய புரிதலை காட்டுகிறது. உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் உயிருக்கு மதிப்பு. உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா மதிப்பு இல்லை. ஜனாசா, அந்த உயிருக்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் அதை முதல்ல இருக்கணும். செத்து போனா சடலங்க, செத்து போனா யாரும் மதிக்கவே மாட்டாங்க. மதிப்பாங்க நினைக்கிறீங்களா? உடனே அடக்கம் பண்ணுவதற்கு துரிதமாக வேலைகள் நடக்கும். வச்சிட்டு இருக்க முடியாது. உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. உயிர் இல்லை என்றால் மதிப்பு குறைஞ்சிடும். ஜனாசா சடலம். அப்ப அந்த உயிருக்கு நாம் என்ன மதிப்பு கொடுத்தோம்? இந்த உயிர் அதுக்கப்புறம் எங்க போகும்? நம்முடைய உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படுகிறதே, எங்க போவோம்? அந்த உயிருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அது இன்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குமானா உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்? அதுதான் நிரந்தரம். அதனால தான் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார்களே சில ஷஹீதுகள், உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டோரை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறாங்க. சஹாபாக்குடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று கூட இஸ்லாத்துக்காக உயிரை விடக்கூடிய சில தியாகிகள் இருக்கிறார்கள். உடலுக்கு இல்ல, உயிர் அல்லாஹ்விடத்துல மதிப்பை பெறும். பறவை வடிவத்தில் அல்லாஹ் செய்வான். அந்த உயிரை ஒரு பறவையில ஊதி சொர்க்கத்தில் அனுப்புவான். மன்னரை வாழ்க்கை கூட கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? உயிருக்கு மதிப்பு கொடுத்ததால். என்னுடைய உயிருக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பு? அல்லாஹ் அந்த உயிரை எப்படி புரிந்து கொள்வான்? அப்ப இதை நாம் முதலில் வழங்க வேண்டும், மறந்துடக்கூடாது. அதனால தான் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் சம்பந்தமாகவே நிறைய இடங்களை சொல்லி காட்டுவான். ஒவ்வொரு வசனமும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். சூரா ஆல இம்ரான் 185வது வசனம் பல நேரங்களில் கேட்டிருப்போம். அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை கண்டிப்பாக சுவைத்தே தீரும். கியாமத் நாளில் தான் உங்களுடைய கூலிகள் முழுமையாக வழங்கப்படும். இந்த வசனங்களை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதே மாதிரி 29வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே, பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அந்த உயிர் எங்க போவோம்? லாஸ்டா அல்லாஹ்ட்ட தான். இந்த உலகத்துல இருக்காது, நேரடியா அல்லாஹ் கிட்ட தான் போவோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உடலில் இருந்து உயிர் கண்டிப்பாக பிரித்தெடுக்கப்படும். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா. 4வது அத்தியாயம் 78வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் எங்கே இருந்த போதிலும் மரணம் உங்களை கண்டிப்பாக அடைந்தே தீரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்த போதும் சரியே. இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நாம ஞாபகப்படுத்தணும். 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை விட்டும் நீங்கள் வெறுந்து ஓடுறீர்களோ, மௌத்துனாலே எல்லாத்துக்கும் பயங்க. நான் பயப்பட மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்ல முடியாது. மௌத்துனாலே பயம்தான். ஜனாசா தூக்கு கூட சில பேர் பயப்படுவாங்க தெரியுமா? ஜனாசா குழியில வைப்பை இறக்குவாங்களே, அதுல கூட கொஞ்சம் தைக்கம் காட்டுவாங்க. நீங்க இறங்குங்க அப்படின்ட்டுவாங்க. பயம், மௌத்தி, மரணம் என்றாலே பயம்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிபவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். உங்களுடைய உயிர் அல்லாஹ் கிட்ட கொண்டு செல்லப்படும். இந்த வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்.
32வது அத்தியாயம் சூரா சஜிதா 11வது வசனம், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத், உங்களுக்காகவே ஒரு மலக்குல் மௌத் ஸ்பெஷலா அல்லாஹ்வாகிய நான் நியமித்து வைத்திருக்கிறேன். அவர்தான் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். இந்த மலக்குல் மௌத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்ப வருவாங்க தெரியாது, எந்த ரூபத்தில் வருவாங்க தெரியாது, எந்த நேரம் எந்த நொடி எப்ப வேண்டுமானாலும் வந்துடலாம். யாருக்காவது தெரியுமா? நான் இங்கதான் மூத்தா போவேன், நான் இந்த நேரத்தில் தான் மூத்தா போவேன் யாருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மரணத்தின் வானவர் உங்களை கைப்பற்றுவார். பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுவீராக கூறுவீராக சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தெல்லாம் பாருங்களேன். உயிர் என்கிட்ட தான் வருங்க. அல்லாஹ் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய உயிர் நம்மிடத்தில் கொண்டு வரப்படும். இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹ் கிட்ட உயிர் போகும்ல, இந்த உயிர் நம்முடைய உயிர் அல்லாஹ் கிட்ட போகும் பொழுது அந்த உயிரை அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அதை நினைச்சமா என்னைக்காவது? என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ரெண்டு விதங்க, ரெண்டே விதம் தான். நம்ம சாலிகான அடியார்களா இருந்தோம் என்று சொன்னால் அந்த உயிருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு மதிப்பை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அவனை மறுத்து இந்த உலகத்தில் தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் அவனுடைய உயிரை நாளை மறுமையில அல்லாஹ் மதிக்க மாட்டான், தூக்கி கடாசிடுவான், வீசிடுவான். அல்லாஹ் காப்பாத்துனுங்க. இந்த உயிருக்கு நம்முடைய இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பு யோசிச்சிருக்கிறோமா? திரும்ப கொண்டு சேர்க்கப்படும். அது எங்க எப்படி எந்த இடம் யாருக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு திரைமறைவு வாழ்க்கை. நம்முடைய மௌத்துக்கு அப்புறம் நம்ம அங்க போக வேண்டி இருக்குது, தனியா இருக்க வேண்டி இருக்கிறது, யாரும் கூட வரமாட்டாங்க. 2 மலக்குகள் வருவார்கள், பல கேள்விகளை கேட்பார்கள். யோசிச்சோமா? என்னைக்காவது நினைச்சு பார்த்தோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்தோமா? என்ற வாப்பா மௌத்துக்கு அப்புறம் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக்கே, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். மா தீனுக்கே, உன்னுடைய மார்க்கம் எது கேட்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, உனக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் குறித்து நீ என்ன கருதுகிறாய் என்ற கேள்வியை கேட்பார்கள். எவனா இருந்தாலும் இந்த கேள்வியை சந்திச்சாவணுங்க. எப்படிப்பட்ட கொம்பனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மௌத்தாயி இந்த உலகத்துல அவனுக்கு உண்டான சடங்கு சம்பிரதாயங்களாம் முடிஞ்ச உடனேயே அவன் செல்வது ஃபர்ஸகுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். மலக்குல் மௌத் வரக்கூடிய ஸ்டைலே தெரிஞ்சிருங்க நமக்கு. அப்பதான் உயிரை பார்ப்பான். உயிரை எடுக்கிறாங்களே, உயிரை எடுக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் உயிரை பற்றி அறிவில்லாதவன் அந்த உயிரை பார்ப்பான். உயிரை கைப்பற்றுவார்கள், ஒரு துணியில் வைப்பார்கள். அந்த கண்ணு அப்படியே அந்த உயிரை பார்க்கும். கண் என்ன செய்யும்? அந்த உயிர் அப்படியே பார்க்கும். அப்படிதான் உயிர் பிரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மலக்குல் மௌத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. சிங்கிளா வர மாட்டார். மலக்குல் மௌத் சிங்கிளா வர மாட்டாங்க, படை சூழத்தான் வருவாங்க. சில வானவர்கள் வருவார்கள். அவங்கள பார்த்தாலே ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. நல்ல பிரகாசமான தோற்றத்தோடு, அழகாக ரம்மியமான தோற்றத்தோடு வருவார்கள். வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கா இல்லையா, அந்த வார்த்தையை நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடல் இந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்கணும். அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளான ஆத்மாவே, இப்படி சொல்லுவாங்களா. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகாத ஆத்மாவே, உனக்கு நாங்கள் நற்செய்தியை சொல்றோம், உன்னுடைய உடலில் இருந்து உயிரை வெளியேற்று என்று சொல்லப்படும். அவங்க சொல்லுவாங்க.
கும்பலா வந்த வானவர்கள் சில பேர் அங்க நின்றுவாங்க, கண்ணு கெட்ட தூரத்துக்கு இருப்பாங்க. உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் மட்டும் பக்கத்துல வருவார், வந்துதான் கேட்பார். ஆனா அதுவே கஷ்டமா தான் இருக்கும். உடலிலிருந்து உயிர் பிரியுது இல்லையா, இந்த பிரியக்கூடியது பயங்கரமான கஷ்டமா தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கரா அப்படின்னாங்க. மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்குன்னாங்க, கடுமையான வேதனை இருக்கு. ஆனால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூமினுடைய உயிரை மாணவர்கள் கைப்பற்றும் பொழுது ஒரு தோல் துருத்தியில தண்ணி இருக்குது, அது திறந்த நிலையில் இருக்குது, அதை கவிழ்த்தால் எப்படி தண்ணீர் இலகுவாக வெளியே வருமோ அது போன்றுதான் மூமினுடைய உடலில் இருந்து உயிர் கைப்பற்றப்படும். இது மூமினுடைய நிலை. அதுவே வேதனை தான். அதே நேரத்தில் பாவியாக இருந்தால், ஏகனாகி அல்லாஹ்வை வணங்காதவனாக இருந்தால் மலக்குகள் தன்னுடைய கைகளை விரிப்பார்கள். இந்த மலக்குள் மௌத் இருக்கார்ல, வந்து சும்மனா இருக்க மாட்டாரு, உயிரை கேட்பாங்க, அது வராது. அப்பதான் ஓடி ஒளியும், ஆகா வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? வழியே இல்லை. சுத்தி எல்லாம் நிப்பாங்க. யார் நிப்பா? சுத்தி சொந்த பந்தம் எல்லாம் நிற்கும். பேச முடியுமா? எப்பா யாரோ வந்திருக்க மாதிரி தெரியும், யாருன்னே தெரியல, இவரை இவ்வளவு நாள் நாங்க பார்த்தது கிடையாது, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, ஏதாவது காப்பாத்துக்கு பேச்சுவார்த்தை பேச முடியுமா? அன்னையோடு ஸ்டாப், உலகத்துடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். இந்த மலக்கு கேட்பாரு, உடல்ல உயிர் ஓடி ஒளியும். அப்பதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நபியே இறை மறுப்பாளர்களுடைய உயிர்களை என்னுடைய தூதர்கள் கைப்பற்றும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டுமே. என்ன செய்வார்கள்? தங்களுடைய கைகளை விரிப்பார்கள், ஓங்கி அடிப்பார்கள், முகத்தில் அடி விடும். முகத்தில் அல்லாஹ் காப்பாத்துனுங்க. சாதாரண ஒரு மனுஷன் முகத்தில் வச்சு தாங்க முடியுமா நம்மளால? நாமளே ஒருத்தர் அடிக்கிறோம், முகத்தில் ஓங்கி அடிக்கிறோம், பளிர்ந்து விழும், கோபம் பயங்கரமாக வரும். முகத்தில் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முகத்தில் மனுஷன் அடித்தாலே தாங்க முடியாதுங்க. மலக்குமார்கள் அடிப்பார்கள், முகத்தில் அடிப்பார்கள், உஜூஹும் ஓ அதுபாரகும், அவனுடைய முதுகில அடிப்பார்கள், அடித்து பலவந்தமாக கைப்பற்றுவார்கள். ஒரு கம்பளி போர்வையில ஒரு ரோமத்தை பிடுங்குவதற்கு எவ்வளவு சிரமமோ அது மாதிரி அந்த இறை மறுப்பானுடைய உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. உயிரை பற்றி இஸ்லாம் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. உடலிலிருந்து உயிர் எப்படி பறிக்கப்படும் யாரும் சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது, இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலை ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நிலை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் தான் என்னது? உண்மையான வாழ்க்கை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரை சந்திக்கும் பொழுது கடுமையா அழுவார்கள். அழுகனா எப்படி தெரியுமா? அழுக கண்ணை நனைஞ்சு தாடிலாம் ஈரமாயிடும். நம்ம என்னைக்கா அப்படி அழுதுருக்கோமா? கபிரிஸ்தானுக்கு போகும்பொழுது பேச்சு, கபிரிஸ்தான் போகும்போது என்னது, அச்சோ சோமா இருக்கிறியா, அது பக்கம் கூட வரமாட்டோம். பக்கத்தில் வெளியே நின்னுது, எல்லா சுகத்தை விசாரிக்கிறது, வியாபாரம் எப்படி இருக்கு, அது இருக்குது, வரணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸூருல் குபூர், வஸூருல் குபூர், மன்னரை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு துதக்கிருல் மௌத், மரணத்தை நினைவுபடுத்தும், துதக்கிருல் ஆகிரா, மறுமை நினைவுபடுத்தும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்னரை சந்திங்கள். மன்னரை சந்திக்கிறோமா? யாராவது மூத்தா போன அடக்கம் பண்ணும்போது தான் போறோம், மற்ற நேரத்தை போறது இல்லை. போவோம், போய் துவா செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த துவாவை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன், நம்பிக்கையுள்ள சமுதாயமே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகூன், இறைவன் நாடினால், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள். இந்த துவாவை சொல்லணுங்க, பேச்சு. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏனைய தோழர் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே ஏன் ரொம்ப அழுகுறீங்க? மன்னருக்கு வந்திருந்தா உங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலையே,
ஏன் அழுவுறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொன்னாங்க. யாரு? உஸ்மான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே மிக கோரமான காட்சிகள் இந்த மண்ணிலே நடக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ். நான் கண்ட காட்சிகளிலேயே கோரமான காட்சிகள் இந்த மண்ணறையில் நடக்கிறது. இந்த மண்ணறை தான் ஒரு மனிதனுடைய மறுமையுடைய முதல் படி. இதுல அவன் ஜெயிச்சிட்டான் சொன்னா பின்னாடி ஜெயிச்சிருவான், இதுல தோத்துட்டான் சொன்னா பின்னாடி தோல்வியை சந்திச்சிருவான். அதனால தான் நான் அழுவுறேன்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு கபிரிஸ்தான் இருக்கு, நம்மை குளிப்பாட்ட வருவார்கள், நம்மை ஜனாசா என்று அழைப்பார்கள், நமக்காக தொழுகை நடத்தப்படும். இதெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது. இதை மறந்தோம் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில் மூழ்கிவிடுவோம். இதை ஞாபகப்படுத்துவோம் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில் மூழ்காமல் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்தி பிரகாரம் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதத்திலேயும் பல்வேறு தலைப்புகளில் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்துடைய ஆதார செய்திகள் என்ன, இஸ்லாத்துடைய மூலதனம் என்ன என்பதை இன்னைக்கு பல மக்கள் விளங்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய போதனைகள், அதற்கு சஹாபாக்கள், அப்புறம் இமாம்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், முன்னோர்கள், இவர்கள் சொன்னது மார்க்கம்தான் என்று இன்னைக்கு இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக மக்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான செய்திகள் மட்டும்தான் என்பதை தலைப்பாக கொண்டு இந்த மாச பிரச்சாரம் செய்கிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தை சீதக்காதி திடலில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான தலைப்புகள் பேசப்பட இருக்கிறது. நசுக்கப்படும் ஜனநாயகம், இந்த சலஃபுகள், நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் மிளிரட்டும் என்பது போன்ற தலைப்புகளில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த தலைப்பு யாரையும் சாடுவது கிடையாது, யாரோடு பகைமையுணர்வு பாராட்டுவது கிடையாது. மார்க்கம்னா என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அன்பான அழைப்பாகத்தான் இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கூட்டத்தில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மார்க்க அறிவை பெறுமாறு உங்களை கிளையின் சார்பாக அழைக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.